வணக்கம், கரவல மீனவன் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பாரம்பரிய கரவலை தொழிலை தாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் வீடியோலேயே பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்து தோணி வந்து கரப்பாஞ்சி வந்து இந்த பக்கம் ஒரு 8 பேர், அந்த கையில் வந்து ஒரு 8 பேர் இருப்பாங்க. ஏன்னா வந்து 2 பக்கம் பிரிச்சு இழுத்தா தான் வந்து நம்ம மடி வந்து நல்லாவே நம்மளுக்கு விரிஞ்சு, அதனால் வந்து நம்மளுக்கு நல்லா இழுவட்டு வரும். இப்போ தான் வந்து கரப்பாஞ்சி வலை இழுவட்டுக்கு இருக்குங்க. பாருங்க, அங்கிட்டு அந்த கையில் ஒரு இருக்காங்க, இந்த கையில் வந்து இருக்காங்க. இது மேப்புறம், அது கீப்பரம் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஏன்னா வந்து 2 வலையும் ஒன்றா விட்டினா தான் நம்ம வந்து மீனையே பார்க்கலாம். அதுக்கு தக்கன எல்லாருமே வந்து இப்படி தான் வந்து காலுல ஃபுல்லாக எல்லாருமே ஒன்றா தூக்கி வச்சாதாங்க நம்மளுக்கு வந்து கால் எதுவுமே நம்மளுக்கு ஸ்டெப்பு மாறக்கூடாதுங்க. ஒரு ஆள் ஸ்டெப்பு மாறி போட்டாலும் நம்மளுக்கு வந்து வலை வந்து நம்மளுக்கு வலை இழுவிடாதுங்க. ஏன்னா வந்து மித்தவங்க போட்டவங்களுக்கு கால் வந்து சரி வராது. அதனால் தொழில் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை வந்து காலை ஒழுங்காகவே ஸ்டெப்பு வைக்க முடியும். ஆண்களும் பெண்களுமே எல்லாருமே இந்த கரவலை தொழில் பாரம்பரியமாக வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கள் ஊரில் இன்றைக்கி வந்து காலையில் வெளுப்புப்பாடு வளைச்சிருக்காங்க. என்ன மீனுக்குன்னா சாலை மீனுக்கு தான் வந்து வளைச்சிருக்காங்க. மடி வந்து விலங்க கிடக்கு, புல்லும் காவும் வந்து அப்படியே அள்ளி தூக்குது. மீன் சரியான மீன் வருது போல். அது இந்த பார்த்தீங்களா, தெரியுதா பார்த்தீங்களா? அதான் வந்து மடியோட எண்டு அந்த ஒரு போயா மாதிரி போட்டிருப்பாங்க. அதான் நம்ம அதை போய் நீஞ்சி போய் தான் அவுத்து விடுவாங்க. மீன் சரியான மீன் தாங்க வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, கடல் வந்து நல்லாவே சூப்பராக அழகாக தெளிவாக இருக்குது. கரப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து வலை கலத்திக்கிருக்காங்க. ஏன்னா வந்து நமக்கு மார்சால் அடிக்கும்போது வலை இழுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே வலை பொறுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் தூக்கி பிடிச்சோம்னா வலை வந்து நல்லாவே இழுவிடுங்க. இது வந்து பிளாஸ்டிக் கரவலை. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம நூல் கரவலை தான் வளர்ப்பாங்க. இந்த காலத்தில் வந்து பிளாஸ்டிக் கரவலை தான் மக்களை வளைக்கிறாங்க. பார்த்தீங்களா, எல்லாருமே பையதை இழுப்பாங்க. ஏன்னா மக்களே, நம்ம வெளுப்பில் வளைச்சா தான் நம்மளுக்கு வந்து மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்குனா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் போயிடும். அதனால தான் காலையில் வெளுப்புப்பாடு தான் அதிகமாக வந்து சூட மீன், இந்த வஞ்சிர மீன், இந்த நிறையா பாறை மீன் இதெல்லாம் நிறையா வரனால வெளுப்புப்பாடு தான் வந்து மீனவர் காலங்காலமாக வளைச்சிக்கிருக்காங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு சாயங்காலம் வளைச்சா நம்மளுக்கு மீன் மார்க்கெட்டுக்கு போக முடியாது. அதனால் வந்து காலை டயத்தில் எல்லா மீனவர்களுமே காலங்காலமாக இந்த கரவலை தொழில் இயங்கியிருக்கு. இன்றைக்கி நானும் போய் அவங்களோட சேர்ந்து ஒரு ஹெல்ப் பண்ணேன். பாருங்கள், நானும் வலை இழுத்து நம்மளுக்கு இந்த தொழிலை பற்றி நிறையாவே அனுபவம் இருக்கும். அதனால் நானும் வந்து அவங்க ஒரு அம்மா சொன்னாங்க, எடுத்து பூட்டியா நாரை. நானும் வந்து இழுத்து பார்த்தேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க வலை இழுக்கிறதுக்கு. நானும் கிட்டத்தட்ட 2 வருஷம் சென்று வலை இழுத்து பார்த்தேன். வலை நல்லாவே வந்துக்கு இருந்துச்சுங்க. வலை ஆணும் பெண்ணும் எல்லாருமே வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடி இழுப்பாங்க. அம்பா பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பாடல் பாடிக்கிட்டே தாங்க இழுப்பாங்க வலை. பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு தாத்தா, அம்மா, அக்கா மாதிரி எல்லாரும் அந்த கரவலையை வந்து என்றைக்குமே வந்து யாருமே நம்ம தலைமுறை மாறினாலும் நம்ம இது மாறாதுங்க. அதனால் வந்து காலங்காலமாக எல்லாருமே வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம கரவலை தொழில் மட்டும் அழியாதுங்க. ஏன்னா வந்து கரவலையில் வர மீன் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதே மாதிரியே மக்களும் வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு வந்து இது வந்து மீன் வந்து வலையில் தைக்காமல் அப்படியே வந்து மீன் அப்படியே துடிக்க இருக்கிறனால நம்மளுக்கு கரவலை மீன் சாலைன்னா வந்து அப்படியே மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். எல்லாருமே கஷ்டப்படணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 பேருமே கஷ்டப்பட்டால் தான் அந்த வலையை வந்து நம்ம கரையை கொண்டு வந்து ஒரு வழியாக சேர்க்க முடியும். ஏன்னா ஒரு ஆள் 2 ஆள் வந்து இது பாடுபட முடியாது. கிட்டத்தட்ட 18 குடும்பம் வந்து இதை வச்சு தான் காலங்காலமாக வந்து வயிறார சாப்பிட்றாங்க. இதை பாருங்கள், இப்போ என்னென்ன மீன் வரும்னு சொல்லி இந்த ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்த்தா தான் இந்த கரவலை தொழில் வந்து எப்படி ஒரு அனுபவம் பட்டதுன்னு உங்களுக்கு புரியும். மறக்காம நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம கரவலை மீனவன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும்.
மக்களே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து வலை வந்து அவ்வளோ விலங்க இருந்துச்சு. இப்போ ஒரு வழியாக வந்து நம்ம மீனவர்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு வலை வந்து நல்லபடியாக கரைய வருது. பாருங்கள் வந்து வலையை வந்து எல்லாம் ஒடுக்கி பிடிக்கிறாங்க. ஏன்னா வந்து 2 போகிறோமா வந்து 2 ஒட்டுனா தான் நம்மளுக்கு வந்து மடி கரைய வரும். இன்றைக்கி இந்த வலையில் என்ன மீன் வந்திருக்கு, இவங்களுக்கு எவ்வளோக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு மீனவர்கள் கஷ்டம் என்னென்னு எல்லாருக்குமே புரியும். ஓகேவா? பார்த்தீங்களா, வந்துக்கிறதுக்கு வலை 2 பேர் தண்ணியில் நீங்கி கிடக்காங்க. ஏன்னா வந்து அந்த தோண்டா கவியை அவுத்து விடுவாங்க. அவுத்து விட்டோன்னே நம்மளுக்கு வந்து மடி நல்லா அந்த அளவுக்கு நல்லா விரிஞ்சு வரும். அதனால் பாருங்கள் இப்போ வந்து வலையை வந்துருச்சு, மடி வந்துருச்சு. இவ்வளோ நேரம் நம்ம வந்து கரவலை, அதுக்கடுத்து மடி வந்துருச்சு பாருங்கள். இந்த மடியில் தான் வந்து அந்த ஊதா கரை அந்த மாலில் நம்ம கட்டுப்பட்டு இந்த மடிக்கு வந்து அந்த மீன் ஃபுல்லாகவே போய் ஏறும். பாருங்கள் வந்து மடியை வாங்கிட்டு இருக்காங்க. என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம். நம்மளும் ஆவலோடு இருக்கோம். நிறையா பேர் கேட்டிருந்தாங்க கரவலை வீடியோ போடுங்கன்னு. இன்றைக்கி உங்களுக்காண்டி இந்த வீடியோ போடுறேன். மறக்காம நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம